GT Holidays presents Samyukta's meet and greet. எல்இடியில் சில பிக்சர்ஸ் போடுவோம், அதோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணலாம். Okay. மூட் ஸ்வாப். ஓகே Okay. யா Yes. சார். Yes, sir. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே அவருடைய படம் ஐ திங்க் ஸோ இஸ் த டெபியூ ஃபிலிம்னு நினைக்கிறேன் வாரிசு உங்களுக்கு Sorry, sir. அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. பட் ரிலீஸ் ஒன் அப்படின்னும் போது அவரோட படம். ஸோ அவர் கூட இருந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய சில மெமரிஸ். ஜாலியா இருப்பாரு அவரு. அவர் பாட்டுக்கு ஃபன்னா இருப்பாரு. ஓகே. And I think a lot of respect comes for him. ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். யாரையுமே வந்து குறைச்சலாவோ ஜாஸ்தியாவோ எல்லாருக்கையும் ஹாய்மா எப்படி இருக்க அந்த மாதிரி எல்லாருக்கையும் அப்படி தான் இருப்பார். அண்ட் இன்னொன்று வந்து அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒர்க் எத்திக்ஸ். பயங்கர ஒர்க்கஹாலிக். சில்லா இருப்பார் பார்க்கறதுக்கெலாம், பட் ரொம்ப ஒர்க்கஹாலிக். ஸோ ஐ திங்க் ஐ ரெஸ்பெக்ட் him a lot for that. ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த கிரேஸ்னால பயங்கரமாக இருப்பாங்க. அதை தாண்டி ஐ திங்க் வாட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் விஜய் சார் இஸ் நம்ம ஒரு கெரியர் ஒன்று சூஸ் பண்ணிட்டோன்னா அதில் வந்து 150% கொடுக்கணும். நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த கெரியர் நம்மளை வந்து காப்பாற்றும். சூப்பர். அதாவது அண்ட் வாரிசு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து இந்த லியோ ஆடியோ லான்ச் வேற கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது எங்களுக்கெல்லாம் பயங்கர வருத்தம்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜாலியாகிடுச்சு. அப்பா என் ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகல, இது கேன்சல் ஆகல இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, ஐயோ இந்த தடவை என்ன குட்டி கதை சொல்லியிருப்பாங்க, என்ன ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அது கேட்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. எஸ்பெஷலி அந்த மீடியா கவரேஜ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வேற ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அண்ட் மீம்ஸ் ஓகே, செம்ம ஃபன்னாக இருக்குது. நிறைய மீம்ஸ் எங்கள் லாஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட ஒரு மீம் செம்ம ஹிட் ஆச்சுல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த பஸ் என்டையர் பஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். சூப்பர். லியோக்கு எவ்வளோ பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க நீங்கள் அஸ் அ சினிமா ஃபேனா? சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட் ஹேஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாரும் லெஜெண்ட்ஸு. டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட். ரிலீஸ் ஆன உடனே நான் போய் பார்த்துறேன். சூப்பர். அதே தான் அடுத்த ஃபோட்டோ. அந்த நேரத்தில் நம்மளுக்கு தோணுனது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் செல்ஃபி கேட்கறதுக்கே. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க. அண்ட் ஐ நோ லைக் யூனோ நினச்சி பாருங்க, ஒருத்தங்க வந்து எப்போ யார் மீட் பண்ணாலும் அந்த 100 பேரும் செல்ஃபி கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும். இப்போ நான்லாம் என்ஜாய் பண்ணுவேன் பிகாஸ் I'm new to this entire thing. I love my fans and everything. But விஜய் சாருக்குலாம் இதே தான், எல்லாரும் யாரை மீட் பண்ணாலும் விட மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறது அந்த ஸோ ஷூட்டிங் த்ரூ அவுட் த ஷூட்டிங் நான் கேட்கவே இல்லை. ஜாலியாக வந்து பேசுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். பட் நான் கேட்டதே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, மேடல் அட்லீஸ்ட் எடுக்கலைன்னா யாரும் நான் படத்துலேயும் 2 சீனில் தான் இருக்கோம், ஃபோட்டோ எடுக்கலைன்னா தெரியவே தெரியாது, மெமரியாக கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஃபோட்டோ. சூப்பர். அது உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். ஐயோ கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாம், டைலமா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு பதிவு தான் இது. ஸோ கவினை நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன். எங்கள் பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச அப்புறம் அந்த ஒரு பார்ட்டி வைப்பாங்க, அந்த ஆஃப்டர் பார்ட்டி மாதிரி வைப்பாங்க. ஸோ தட்ஸ் வென் ஐ மெட் ஹிம். ஹி வாஸ் ஸோ அந்த ஒரு கரிஸ்மான்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தங்களோட ஒரு கலைன்னு ஒன்று இருக்கும். ஐ ஃபவுண்ட் ஹிம் வெரி ஜெனுவின் அண்ட் வெரி ஸ்வீட். அண்ட் ஹி வாஸ் டெல்லிங் நல்லா விளாட்னீங்க. அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி ஸ்வீட். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவர் வளர்ந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த சாம், அந்த ஜெனுவின்னஸ் ஒன்று இருக்குது. அந்த ஜெனுவினஸ் இருந்தால் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ டோட்டலி பிலீவ் ஹி ஹேஸ் தட். சூப்பர். மை டியர் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா. அண்ட் ஐஸ்வர்யா வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாக பழக்கம். ஐ திங்க் அவங்க என் பர்த்டே பார்ட்டி அப்போ மீட் பண்ணேன் அவங்கள. அப்புறம் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு நான் மீட் பண்ணேன். ஒரு மாதிரி எங்களுக்கு நல்லா சிங்க் ஆயிடுச்சு. ஒரு வெரி டியர் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். எஸ்பெஷலி இப்போது இதெல்லாம் நடந்த அப்புறம் ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் யூனோ ஹூ ஐ ஸ்பெண்ட் மை டைம் அண்ட் எனர்ஜி வித். நாட் தட் நான் செலிப்ரிட்டிஸோட தான் ஹேங் அவுட் பண்ணேன், அப்படிலாம் கிடையாது. அவங்க ஜெனுவினாக எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களா அது ஒன்று பார்ப்பேன். அவங்க எனர்ஜி, அவங்க வைப் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று பார்ப்பேன்.
So I find her very, very, very genuine. Nijamave, she's somebody who cares, who's இப்போ நீங்க பாத்தீங்கன்னா especially film industryல வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, but nobody will guide you or advise you or anything. She's somebody who will guide. She will say you, you know, she'll give that correct guidance and that correct advice. She'll want everybody to grow. ஒரு யாரை மீட் பண்ணாலும் she'll want them also to grow. அந்த மாதிரி ஒரு person. And I find her ரொம்ப அழகு, ரொம்ப கலையா இருக்காங்க பார்க்கிறதுக்கு. And I think she's just rocking with all the women centric roles. She's also an inspiration and she's a lot of fun. So she's a very, very, very dear friend. சூப்பர். உண்மையிலே வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு டஃப் இதில் இருக்கும்போது கூட அவங்க வந்து ஒரு பக்கத்துணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அமையறதும் ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். அதாவது சொல்லுவாங்களே கடவுள் வந்து ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பாரு. அந்த மாதிரி தான் when you lose some people, you get in more better people sometimes, I feel. Correct. And Aishwarya is definitely one of them. ஓகே. அண்ட் நான் தான் ராஜேஷ்னு சொன்னேன், நீங்க அப்படி தானே கூப்பிடுவீங்க? ராஜேஷ். ஓகே, நெக்ஸ்ட். வாவ், என்னது நல்லா இருக்காருல்ல? ஆமா, நானும் அத பார்த்துக்கிட்டு புது போட்டோவா இருக்கு, நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறது லியோ இதுக்காக. சாண்டி மாஸ்டர் காஃபி வித் காதல், ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் பிக் பாஸ்னால மீட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 2-3 டான்ஸ்லலாம் வெரி ஜாலியா இருப்பாரு, அப்படியே சில்லா இருப்பாரு. அண்ட் வாரிசு ஆடியோ லான்ச்ல ஒரு டான்ஸை போட்டாரு. ஐயோ, டேலண்ட்னா வேற லெவல். அந்த ஹார்ட் ஒர்க், டேலண்ட், அதெல்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் சாண்டி மாஸ்டர். ஆமா, இந்த ரம்பம்பம் சாங் அவர் தானே கோரியோ பண்ணிருந்தாரு. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இது ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஓவியா, இல்ல மீட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இவங்கள பத்தின ஏதாவது? நான் ஓவியாவை I don't think I've met her, but I always hear a lot of nice things about her because heart throb, of course, Big Boss ஓட ஒரு அடையாளம்னா ஓவியா அவங்க தான். And I think she, from whatever I see on Instagram and இது ஃபன்னா இருக்கு அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம். சூப்பர். தக் லைஃப் நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஆரி ப்ரோ. யா, அதுக்கப்புறம் பேசுனீங்களா? யா ரீசென்ட்லி கூட ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அண்ட் நான் ஊர்ல இல்லை, ஸோ ஐ couldn't go யூஎஸ்ல. பட் ஐ திங்க் we mean well for each other. அந்த பிக் பாஸ்ல காட்டுற மாதிரிலாம் இல்லையா, ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது பெருசு பண்ணுவாங்க தவிர இட்ஸ் நாட் லைக் அது ஒரு தனி யூனிவர்ஸ், அது ஒரு தனி மூவி அப்படின்ற மாதிரி தான். Like I think we have great mutual respect and இது for each other. யா, போட்டோ செக்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு பட்டுன்னு சொல்லி எல்லா பதிலும் சொல்லிட்டீங்க நீங்க. சூப்பர். யா. GT Holidays presents Samyukta's Meet and Greet.